ஹாய். இந்த செம்ல பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 2 கனசதுரங்கள் குடுத்துருக்காங்க. அது ஒண்ணோட ஒண்ணு இணைக்கப்படும்போது, புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பும், பக்க பரப்பும் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாரி சம் குடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாருங்க 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 2 சைடுமே கீழயும், பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் 2ம் ஒரே சைஸ் தான். அத இணைச்சோம்னா கனசதுரமா இருக்கிறது கனசெவ்வகமா மாறிரும். அப்போ பார்த்தீங்கன்னா, அதோட லென்த் பாருங்க 7, 7யும் கூட்டுனா 14 ஆயிரும். இங்க பக்கத்துல இருக்கிறது 7 தான். ஸோ அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, லென்த் மட்டும் இப்போ புதுசா இருக்கிறதோட வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போ லென்த் 14, பிரெத் 7, ஹைட் பார்த்தீங்கன்னா 7. அப்ப கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு ஆல்ரெடி நமக்கு தெரியும். 2 இன்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச். இதுல அந்தந்த இதுக்கு ஏத்த மாரி நம்ம பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் போட்டுறோம். அதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 98, 49, 98 வரும். அது எல்லாத்தையும் கூட்டி 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 490 கிடைச்சிரும் இல்லைங்களா? இப்ப இது கூட பக்கப்பரப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ, அதனால பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா என்னது 2 இன்டு எல் பிளஸ் பி பிளஸ் இன்டு ஹெச். அப்போ பாருங்க 2 அப்படியே தான் வரும். எல் பிளஸ் பி எல் நமக்கு தெரியும் 14, பி 7, ஹெச் பார்த்தீங்கன்னா 7. 14 7யும் கூட்டினா 21. அப்ப இந்த 3யுமே நம்ம மல்டிப்ளை பண்ணா 294 ஆன்ஸர் கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோதாங்க. இந்த மாரி 2 இது குடுத்து புதுசா வரதோட மொத்த பரப்பும், பக்க பரப்பும் கேட்டா இதுதான் ஃபார்முலா. இப்படி தான் நம்ம டெரைவ் பண்ணணும். வேற ஒரு வீடியோல வேற சம் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.